அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கை புழுதியா இருக்கிறதோ, யார் ரொம்ப சிறியவர்களா இருக்கிறீர்களோ, யார் ரொம்ப எளியவர்களா இருக்கிறீர்களோ, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஒருவேளை குப்பையில கிடக்கிறது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் வெகு சீக்கிரத்திலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் எங்க வைக்க போறாருன்னா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார வைக்க போறாரு. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் இருக்கிற நிலைமை, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமை, இன்றைக்கு உங்களுடைய வருமானம் குப்பைய போல இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் பிரபுக்களோட நம்மை உட்கார வைக்க போறார். ஆமேன். கர்த்தர் அந்த காரியத்தை கிருபையா ஆண்டவரை ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரு எங்க கடந்தோம் அப்படின்னு சொன்னா, புழுதியில கடந்தோம். நிறைய பேருடைய வீட்டுல மழை பெஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், உள்ளுக்குள்ள அந்த வீடு குப்பையா மாறும், சகதியா மாறும், புழுதியை போல அந்த வீடு மாறும். அப்படிப்பட்ட வீட்டுல குடியிருந்த நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். நம்மை நிறைய பேர் அப்படியே தள்ளி வச்சுதான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த குப்பையிலிருந்து எடுத்து, அந்த புழுதியிலிருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் கிருபையாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா குப்பையிலிருந்து ஆண்டவர் எடுத்தது, இந்த தூசியிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்தது இந்த உயர்வை பார்க்கறதுக்கு இல்ல, இந்த சந்தோஷம் பார்க்கறதுக்கு இல்ல, இந்த மகிழ்ச்சியை பார்க்கறதுக்கு இல்ல. கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் எதற்கு நேராய ஆண்டவர் கொண்டு போறார்னா, உன்னை நான் ராஜாக்களோட உட்கார வைப்பேன், மகிமையுள்ள சிங்காசனத்திலே. இந்த வார்த்தை சீக்கிரமாய் நமக்கு நடக்க போகிறது. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் இதுவரையிலும் உங்களை நடத்தின கர்த்தர், அந்த பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை எடுத்த கர்த்தர், அந்த சகதியிலிருந்து எடுத்த கர்த்தர், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார வைக்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று விசுவாசித்து, நன்றியப்பா, 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 இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.